ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அக்னி சேனல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த த்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். நிறைய பேர் அந்த வீடியோ கீழே இந்த த்ரோ ப்ராடக்ட் குள்ளார என்ன இருக்கு அதை நீங்க காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோல நம்ம இந்த த்ரோ ப்ராடக்ட் குள்ளார என்ன இருக்குன்னு கட் பண்ணி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுக்குள்ளார இருக்கிற லிக்விடை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி பார்க்க போறோம். நிறைய பேர் அந்த வீடியோ கீழே இது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த ப்ராடக்டோட விலையை கேட்டா நீங்க வாயை பொழந்துன்னு பாப்பீங்க. இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 1700 ரூபாய் கிட்ட விக்கிறாங்க. இந்த காசை நான் ஒரே நாள்ல சம்பாரிச்சேன். எப்படி தெரியுமா? பிட்லீவர்ஸ்னு ஒரு ட்ரேடிங் ஆப் மூலமா இந்த அப்ளிகேஷன்ல உங்களோட மணியை ஆப்ஷன் ட்ரேடிங் மூலமா பிட்காயின்ல ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் ஒரு சில நாள்ல உங்களோட பிட்காயினோட விலை அதிகமா வரப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நீங்களும் மணி ஏர்ன் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டேஷ்போர்ட்ல புட் அண்ட் கால் ஆப்ஷனும் டோல்ஸ் ஃபார் ட்ரேடிங்கும் இருக்கும். பிட்லீவர்ஸ்ல டெபாசிட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். உங்களோட கூகுள் பே அப்படி இல்லனா போன் பேல இருந்தே டைரக்டா நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க மினிமமா $10 இருந்தே டெபாசிட் பண்ணிக்கலாம். சோ இத நீங்க பார்த்தாலே தெரியும். ஆப்ஷன் ட்ரேடிங் இன் பிட்காயின்ல $20 இன்வெஸ்ட் பண்றேன். வித்தின் 5 மினிட்ஸ்ல $20 எனக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே ஈஸி தான். எல்லாமே பிட்காயினை பொறுத்து தான் இருக்கு. இது கேம்லிங்கோ பெட்டிங்கோ பிரெடிக்ஷன் கேம்ஸோ இல்ல. இது வெறும் ஆப்ஷன் ட்ரேடிங் ஆன் பிட்காயின் மட்டும் தான். அதாவது இது எல்லாமே பிட்காயினோட வேல்யூ பொறுத்து தான் இருக்கு. இதுல நீங்க உங்களோட மணியை 5 மடங்கு வரைக்கும் ப்ராஃபிட் ஆக்க முடியும். நீங்க உங்களோட ப்ராஃபிட்ஸை டைரக்டா பிட்காயினோட வாலெட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அங்க இருந்து உங்களோட பேங்க்குக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரால் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இதுல ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் இருக்கு. சோ இத பத்தி நீங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே யூஸ் பண்ணுங்க. நீங்க பிட்லீவர்ஸ்ல மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங் இன் பிட்காயின் மூலமா மணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. இவங்க $1000 கிவ்அவேவும் தராங்க. அதை நீங்க பிட்லீவர்ஸ்ல இருந்து எப்படி வின் பண்றதுன்னா இதுல நீங்க அட்லீஸ்ட் $5 டெபாசிட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி பிட்லீவர்ஸ்ல இருக்க ஆப்ஷன்ல நீங்க ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும். சோ இது பண்ணாலே போதும். நீங்க இந்த $1000 கிவ்அவேல வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிவ்அவே ஏப்ரல் மந்த் எண்டோட முடிஞ்சிரும். இந்த கிவ்அவேயோட வின்னர் கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுவா. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ பிட்லீவர்ஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் யாருக்குமே போகிறது இல்ல நண்பா. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க இந்த ப்ராடக்ட் குள்ளார என்ன இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம இத கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் என்ன வெட்டாதடா. அங்க எங்கடா பாக்குற பண்ணி? இங்க பாருடா. நீ நான் பேசுறப்ப? ஆமாடா, நான் தான்டா பேசுறேன். என்ன வெட்டாதடா. அதெல்லாம் கிடையாது. நான் உன்னை வெட்டியே தருவேன். உனக்குள்ளார என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். ஐயோ என்ன வெட்டிட்டானே வெட்டிட்டான். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம இத கட் பண்ணியாச்சு. இதுல இருக்கிற அந்த லிக்விட நம்ம இந்த கிளாஸ்ல ஊத்தலாம். இளநீ ஊத்துற மாதிரி ஊத்த வேண்டியதா நம்ம. ஐயோ கிளாஸ் பத்தலையடா. சோ இதுல இருக்கிற லிக்விட நம்ம இந்த கிளாஸ்ல ஊத்துறப்போ இதுக்குள்ளார முட்டை முட்டையா வருது. எனக்கு தெரிஞ்சு இது சோப் ஆயில் மாதிரி இருக்க ஏதோ ஒரு கெமிக்கல் தான். ஆனா என்ன கெமிக்கல்னு எனக்கு தெரியல. மீதி இருக்கிற கெமிக்கலும் இன்னொரு கிளாஸ்ல ஊத்திட்டு இது என்னதுன்னு நான் நூந்து பார்த்து சொல்றேன். சோ இந்த ஒரு காம்போனன்ட்ல இருக்க அந்த லிக்விட் மெட்டீரியல் எவ்வளவு இருக்குன்னா 350 ml இருக்குன்னு இந்த ப்ராடக்டோட யூசர் மேனுவல்ல கொடுத்திருந்தாங்க. இப்போ நான் இதை நூந்து பாக்குறேன். இது நூந்து பார்த்தா என்னமோ ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்குது. ஆனா இது சோப் ஆயில் கிடையாது, வேற ஏதோ ஒரு கெமிக்கல் மெட்டீரியல் தான். என்ன கெமிக்கல் மெட்டீரியல் எனக்கு சொல்ல தெரியல. இதை தொட்டு பாக்குறப்போ லைட்டா, அதாவது 2% அளவுக்கு தான் வழவழப்பு தன்மை இருக்கு. மீதி 98% அந்த தண்ணியை தொட்டு பாக்குற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஸ்டாவ் வச்சு ஊதி பார்க்கலாம் முட்டை வருதா இல்லையான்னு. ஐ முட்டை. ஸோ இதை நம்ம ஊதி பாக்குறப்போ இதுல இருந்து முட்டை ரொம்ப அதிகமா வருது. எவ்வளவு முட்டை உங்களுக்கு பாக்குறப்ப தெரியும் நினைக்கிறேன். இதை அப்படியே நான் ஊதுறேன். இந்த சின்ன பசங்கலாம் முட்டை விட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இதுல இருந்து முட்டை வருதுங்க. இப்போ நம்ம இதை இன்னும் ஃபர்தரா கட் பண்ணி டாப்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. இதை நம்ம கார்க் மூடி மாதிரியே திறக்கலாம் போல. ஐயோ என்ன பண்றது? இந்த பிளாஸ்டிக்கோட திக்னஸ் நீங்களே பாருங்களா, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சாதா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, அதே அளவுக்கு தான் திக்னஸா இருக்கு. சோ பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இத போய் இவ்வளவு காசு குத்து விக்கிறானுங்க. அச்சஸ்ல ஒரு பாட்டில் ஓபன் பண்ற மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க, சிம்பிளா. அதே போல அந்த வீடியோல இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டேய் உனக்கு தூக்கியே போட தெரியலடா, ஒழுங்கா தூக்கி போடுறா அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஒழுங்கா ஃபாஸ்டா அந்த நெருப்பு மேல தூக்கி போட்டேன். அந்த நெருப்பு என் மேல அடிக்குமோன்னு ஒரு சின்ன பயம், அதனால தான் நான் ஸ்லோவாவே தூக்கி போட்டேன். இப்போ நம்ம இதுல இருக்க கொஞ்சம் லிக்விட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல நம்ம பெட்ரோலை மிக்ஸ் பண்ணிட்டு ஹீட் பண்ணி எப்படி ஹீட் ஆகுதுன்னு பார்ப்போம்.
இதுல பெட்ரோலை ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடியில மட்டும் வெள்ளையா மாறிது, மேல பெட்ரோல் வந்துருதுன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸுக்கு மேல பாருங்களா எந்த மாதிரி வந்திருக்குன்னு. ஏதோ வித்தியாசமா வந்திருக்கு, ஜெல்லி மாதிரி இருக்கு. ஆனா தொட்டு பாக்குறப்போ கையில எந்த ஒரு ஜெல்லியும் வரவே இல்லை. ஓகே, இப்போ நம்ம இதை பத்த வச்சு எப்படி பத்துதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி யாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் யாரும் நீங்க வாங்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வாங்குற மாதிரி ஆளா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சேஃப்டியாவே இருக்கும். பயந்துட்டு தானே நீனு? நானும் பயந்துட்டேன். கிளாஸ் எரியுது, மத்தபடி வேற எதுவும் ஆகல. இப்போ நம்ம அந்த லிக்விடோட பெட்ரோலையும் மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி பண்றப்ப நெருப்பு அணைதா இல்லையான்னு பார்ப்போம். என்னடா நெருப்பு அணையவே மாட்டேங்குது. எப்ப நெருப்பு அணைய மாட்டேங்குதுரா. இப்போ நம்ம இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் லிக்விட ஊத்துவோம். என்னடா கிளாஸ் உடஞ்சிருச்சு. எந்த மாதிரி ஆயிருக்குன்னு பாருங்களேன். சே, இந்த ஒரு இதுக்காக ஒரு கிளாஸே நான் பலி கொடுத்துட்டேன். இப்போ அதுல இருந்து முட்டை முட்டையா வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஈட்டுனால வருதுன்னு நினைக்கிறேன். இந்த லிக்விடா நான் இதுல ஊத்துறப்ப நீங்க பாத்துருப்பீங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நெருப்பு அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுல இருக்கிற லிக்விடா ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஊத்தி எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். கட் பண்ணாம தான் பார்க்க போறோம். ஓகே, இதுல இருக்கிற லிக்விட்லாம் நம்ம ஒரு கிளாஸ்ல ஊத்தியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலே வேஸ்ட் தான். இந்த லிக்விடுக்கு தான் அவ்வளவு காசு வச்சு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த லிக்விடை இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஊத்தி எப்படி ஹீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஊத்திப்போம், அதுக்கப்புறம் ஹீட் பண்ணலாம். ஹீட் ஆகுது. சாதா தண்ணி ஹீட் ஆகுற மாதிரி தான் ஹீட் ஆகுது. ஆனா என்ன, இதுக்கு மேல ஹீட் ஆகுறப்போ மேல நொறையா நிக்குது, அவ்வளவுதான். இப்போ ஃபுல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் லிக்விடை ஊத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பா ரெண்டாவது வாட்டி இப்போ ஊத்திட்டு இதுல இருக்க லிக்விட் வந்துட்டு ஃபுல்லா எவாபரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த தட்டு வீணாயிடும் போல. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறிட்ட பிறகு இது எப்படி இருக்குன்னு நான் தொட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது ஃபுல்லாவே எவாபரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை தொட்டு பார்க்கறேன். அதை நம்ம தொட்டு பார்க்கறப்போ கையில என்னமோ வெள்ளை வெள்ளையா இருக்கு. அதே போல கருப்பாவும் இருக்கு. கருப்பா இருக்கிறது ஒண்ணும் இல்ல, இந்த தட்டு வந்துட்டு தீஞ்சு போயிடுச்சு, அதனாலதான் இப்படி இருக்கு. பின்னாடி பாருங்களா எந்த அளவுக்கு தீஞ்சு போயிடுச்சு, ப்ளூ கலர்லாம் மாறிடுச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம கிரவுண்டுக்கு போயிட்டு போன வாட்டி எரிய வச்சு பார்த்த மாதிரியே இந்த வாட்டியும் எரிய வச்சுட்டு இதை நம்ம த்ரோ பண்ணி பார்க்க போறது இல்ல. இதுல இருக்க லிக்விடை மட்டும் அதுல ஊத்தி அணிதா இல்லையான்னு பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே எரிய வச்சு அதே இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாமே செட் பண்ணியாச்சு. அங்க கூட குப்பை கூட எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சோண்டு பெட்ரோல் தான் இருக்கு, இதை ஊத்தி தான் நம்ம பண்ண போறோம். ஊத்தியாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு எரிய வைக்கலாம். ஓகே, இங்க பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எரிய வச்சாச்சு. இப்போ நம்ம இதுல அந்த லிக்விடை ஊத்தலாம். லிக்விடை ஊத்துனா நெருப்பு அணிய ஆரம்பிச்சிது. எனக்கு தெரிஞ்சு லிக்விடுக்கு செம பவர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ காசு வச்சு விற்கிறாங்கன்னு தோணுது. என்கிட்ட இருக்கிற லிக்விட்லாம் எல்லாமே ஊத்தியாச்சு. ஊத்துனதுக்கு அப்புறம் படிப்படியா நெருப்பு கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த லிக்விடுக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா சுத்தமா நனைஞ்சிருச்சு. இதுல இருக்க அந்த ஈரத்தன்மை அந்த லிக்விடு தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை எரிய வச்சு அணைய வைக்கிறத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த லிக்விடுக்கு அந்த அளவுக்கு பவர் அதிகமா இருந்துச்சு. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சாம் பாய் சொல்றா.